அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, ஜனவரி 10ஆம் தேதி அன்று நிகழ இருக்கக்கூடிய இந்த வைகுண்ட ஏகாதேசிக்கு பிறகு மிதுனராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பலன்களானது பார்த்தீங்கன்னா கிடைக்கப் போகிறது, அவர்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்களானது நிகழ இருக்கின்றன, அந்த ஒரு விஷயங்களானது இவர்களுக்கு சாதகமாக இருக்குமா இல்லை வேறு ஏதாவது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்த போகின்றதா, இது போன்ற எல்லா விஷயத்தையும் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோவை மிதுனராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னாலும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானையும் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். மிதுனராசிக்காரர்களுக்கு இந்த வைகுண்ட ஏகாதேசிக்கு பிறகு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது குறித்து பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வைகுண்ட ஏகாதேசியினுடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கிறது குறித்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். முக்கியமான ஏகாதேசிகளில் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய வைகுண்ட ஏகாதேசி மிக மிக முக்கியமானதாகும். ஏகாதேசி விரதங்கள் இருந்தாலே அளவில்லாத நலன்களானது கிடைக்கும் என்றால், கிருஷ்ணனுக்கு மிகவும் விருப்பமான மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதேசி எப்படிப்பட்ட மகத்துவமான பலன்களை தரும். இந்த ஏகாதேசியில மட்டுமே சொர்க்கவாசலானது திறக்கப்படும் நிகழ்வு வைணவ தலங்களில் நடைபெறும். பாவங்களை போக்கி மோட்சத்தை தரக்கூடிய விரதம் அப்படின்னாவே ஏகாதேசி விரதம் என்பது அனைவருக்குமே தெரியும். ஆனால் வாழ்க்கைக்கு பிறகு மோட்சத்தை மட்டுமல்ல, வாழும் போதே அளவில்லாத ஏராளமான நல்ல பலன்களை தரக்கூடிய விரதமும் ஏகாதேசி விரதம்தான். துன்பங்கள் தீர, வெற்றிகள் கிடைக்க, செல்வங்கள் சேர, நோய்களானது நீங்க என பார்த்தீங்கன்னா என்ன பிரச்சனைகள் தீர வேண்டுமோ அந்த பிரச்சனைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா தீர வேண்டும் என்றாலும் ஏகாதேசி விரதங்களை பார்த்தீங்கன்னா நீங்கள் இருக்கலாம். அதேபோல் திதிகளில் 11வது திதியாக வரக்கூடிய ஏகாதேசி வளர்பிறை மற்றும் தேய்பிறை என மாதத்திற்கு 2 முறை என பார்த்தீங்கன்னா வருடத்திற்கு 24 அல்லது 25 ஏகாதேசிகளானது வரும். இந்த அனைத்து ஏகாதேசி விரதங்களையுமே கடைபிடிக்க முடியாதவர்கள் சில குறிப்பிட்ட மாதங்களில் வரக்கூடிய ஏகாதேசியில் விரதங்களை இருந்து பெருமாளை மனதார வழிபட்டாலே வருடத்தினுடைய அனைத்து ஏகாதேசிகளிலும் விரதங்கள் இருந்த பலனை பெற்றுக்கொள்ளலாம். பெருமாளினுடைய அருளையும் பெற்றுவிடலாம். அப்படி அளவில்லாத பல நன்மைகளை தரக்கூடிய ஏகாதேசி தான் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய வைகுண்ட ஏகாதேசி. இந்த ஆண்டில் மொத்தம் 25 ஏகாதேசிகளானது வரவுள்ளன. வருடத்தினுடைய முதல் மற்றும் கடைசி ஏகாதேசியாக வைகுண்ட ஏகாதேசியாக உள்ளதுனால இது பெருமாள் வழிபாட்டிற்குரிய புண்ணிய ஆண்டாக கருதப்படுகிறது. இந்த 2025ஆம் ஆண்டில் வரக்கூடிய முதல் வைகுண்ட ஏகாதேசி ஜனவரி 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று வருகிறது. அதுவும் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு உகந்த கிருத்திகை நட்சத்திரத்தோடு சேர்ந்து வருவதனால மிகவும் சிறப்புக்குரியதாக சொல்லப்படுது. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா அன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பெருமாள் வழிபாடுகளை தவறாமல் செய்து கொள்ளும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் காணலாம். அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பெருமாளினுடைய ஆசையை பெற்று உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறது குறித்து இப்போ நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். வைகுண்ட ஏகாதேசிக்கு பிறகு நெடுங்காலமாக மனதில் தேங்கி கிடந்த திட்டங்களை நிறைவேற்றி கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நீங்கள் காணப்படுவீர்கள். தடைபட்டு இருந்த சுப காரியங்கள் அனைத்துமே ஒவ்வொன்றாகவே பார்த்தீங்கன்னா நடைபெறும். வீடு கட்டக்கூடிய முயற்சியில் உள்ளவர்களுக்கு துரித கதியில் பணிகளானது நடைபெறுங்க. உறவுகள் நண்பர்களுடைய மத்தியில் இருந்த கருத்து வேற்றுமையானது உங்களுக்கு அகலும். மனஸ்தாபங்களானது நீங்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமையானது பலப்படும். உடல் நலத்தில் கவனத்தை செலுத்த வேண்டும். வழக்கு விஷயங்களில் நிலுவைகள் தொய்வுகளானது ஏற்படலாம். அதே போல் உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஆடை ஆபரண சேர்க்கையானது அதிகரிக்குங்க. பூர்வ புண்ணிய விரைய அதிபதி சுக்கிரன் தனஸ்தானத்தை பார்ப்பதனால உங்களுடைய பிதிர்ச்சி சொத்து விஷயங்களில் ஒரு சில நல்ல முடிவுகளானது சேரும் அப்படின்னே சொல்லலாங்க. உத்தியோகஸ்தர்களுக்கு பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய வேலையில் இடமாறுதலானது ஏற்படலாம். வியாபாரிகளுக்கு லாபங்கள் ஈட்டக்கூடிய காலங்கள் இது. கலைத்துறையினருக்கு ஓரளவுக்கு முன்னேற்றங்களானது கிடைக்கும். பெண்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகளானது வரலாம். அரசியலில் இருப்பவர்களுக்கு வாய்ப்புகளானது குவியும். மாணவ மணிகளுக்கு புதிதாக கல்வி பயில மனமானது ஆனந்தப்படும். நல்ல நட்பு வட்டாரங்களும் உங்களுக்கு கிடைக்குங்க. அதேபோல் இந்த காலகட்டத்தில் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த பணவரவானது இருக்கும். போட்டிகளும் குறையும். புதிய முயற்சிகளில் ஈடுபட தோன்றும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் செய்யக்கூடிய பணிகளானது திருப்திகரமாகவே நடந்து முடியும் அப்படின்னே சொல்லலாங்க. எதிர்பார்த்த இடமாற்றங்களானது உங்களுக்கு வரலாம். மேலுமே குடும்பத்தில் இருப்பவர்கள் உங்களை அனுசரித்து செல்வது மனதிற்கு இதமாக இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே சிறிய வாக்குவாதங்களானது ஏற்படலாங்க.
பிள்ளைகள் உங்களை புரிந்து கொண்டு நடப்பது மனதிற்கு நிம்மதியும் கொடுக்கும். அதே போல இந்த காலகட்டத்தில் சாமர்த்தியமான பேச்சின் மூலமாக காரிய வெற்றியானது உண்டாகுங்க. அடுத்தவரை நம்பி பொறுப்புகளை ஒப்படைப்பதில் கவனங்களானது தேவை. மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த போட்டிகளானது விலகும். பாடங்களை படிப்பதில் இருந்த இடையூறுகளானது நீங்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய நிதிநிலைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய நிதிநிலையானது நன்றாக இருக்கும். உங்களுடைய பண நிலைமையில் ஏமாற்றங்களானது இருக்கலாங்க. குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களினுடைய ஆதரவு உங்களுடைய நிதி வளர்ச்சிக்கு உதவும் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நெருக்கமானவர்கள் உங்களுக்கு உதவுவார்கள். அலுவலக நிர்வாகத்தை கையாளும் போது கவனமாக இருக்க வேண்டும். சில ஏமாற்றங்களுக்கு பிறகே உங்களுடைய தொழிலை முன்னேற்றுவதற்கான உங்களுடைய முயற்சிகள் வெற்றியடையும் அப்படின்னு சொல்லலாங்க. ஐடி துறையில் உள்ள மிதுன ராசிக்காரர்கள் கடினமாக உழைக்க வேண்டியும் இருக்கு. சக ஊழியர்களினுடைய எந்த யோசனையுமே இப்போது ஏற்காமல் இருப்பது நல்லது. சம்பள உயர்வு சற்று தாமதமாகலாம். ஊடகம் மற்றும் சினிமா துறையில் உள்ள மிதுன ராசிக்காரர்கள் சிறப்பாக செயல்படலாங்க. உங்களுடைய பணியானது வெகுமதிகளை கொடுக்கக்கூடியதாக காணப்படும். வக்கீல் தொழிலில் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்கள் ஒரு சில தடைகளால் வெற்றியும் பெறலாம். சுகாதாரத்துறை ஊழியர்கள் தங்களுடைய கடின உழைப்புக்கு வெகுமதிகளை பெறுவார்கள். மேலுமே அலுவலக நிர்வாகம் ஆதரவாக இருக்கும். உற்பத்தி சார்ந்த துறையில் உள்ள மிதுன ராசிக்காரர்கள் வெற்றியை ருசிப்பார்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இப்போது நல்ல ஆரோக்கியத்தை நீங்கள் காணலாம். மிதுன ராசிக்காரர்களுக்கு வயிற்றில் சில பிரச்சனைகளானது இருக்கலாம். எனவே வெளி உணவுகளை சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். வணிகம் செய்யக்கூடிய மிதுன ராசிக்காரர்கள் தங்களுடைய ராசியை புதன் ஆள்வதனால வியாபாரத்தில் இயற்கையாகவே இருக்கும். உங்களுடைய தகவமைப்பு மற்றும் விரைவான சிந்தனை ஆகியவை தொழில் முனைவோரினுடைய சவால்களை வழிநடத்த உதவுங்க. தொழில் நடத்தக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு பொறுமையும் புரிதலும் இருக்க வேண்டும். கூட்டு ஏற்பாடுகளை தவிர்க்க வேண்டும். சுதந்திரமான பாதையில் செல்வது நல்லது. சில தாமதங்கள் இருந்தாலுமே நல்ல லாபங்களானது பெறலாம். இந்த காலகட்டத்தில் எதிர்பார்த்த பணமானது கிடைக்கும். நீண்ட நாட்களாக முயற்சி செய்த காரியங்களானது வெற்றியை கொடுக்குங்க. வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்களானது உண்டாகும். திடீர் செலவுகளும் உங்களுக்கு ஏற்படும். சிலருக்கு மருத்துவ செலவுகளானது ஏற்படுங்க. வீட்டை விட்டு வெளியில் தங்கவும் நேரிடும். தொழில் வியாபாரங்களானது நிதானமாகவே நடக்கும். கடன் விவகாரங்களில் கவனங்களானது தேவை. தொழில் தொடர்பான காரியங்கள் தாமதமாகவே நடக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பயந்து வேலைகளை செய்ய வேண்டியும் இருக்குங்க. உழைப்புகளானது உங்களுக்கு அதிகரிக்கும். உங்களுடைய உழைப்பிற்கான அங்கீகாரங்கள் இல்லாமல் போகலாம். குடும்பத்தில் உறவினருடன் கருத்து வேறுபாடுகளானது உண்டாகலாங்க. வீட்டில் உள்ள பொருட்களை கவனமாக பார்த்து கொள்வது நல்லது. சொத்து விவகாரங்களில் கவனங்களானது தேவை. அதேபோல் கணவன் மனைவிக்கிடையில் இடைவெளியானது குறையும். பிள்ளைகளுடைய நலனில் கவனத்தை செலுத்துவீர்கள். உறவினர்கள் நண்பர்களிடம் கருத்து வேறுபாடுகளானது ஏற்படலாம். பெண்களுக்கு எதிர்பாராத செலவுகளானது உண்டாகுங்க. எதிர்பார்த்த காரிய வெற்றியானது உங்களுக்கு கிடைக்கும். மேலுமே கலைத்துறையினருக்கு திடீர் செலவுகளானது ஏற்படலாம். வெளிவட்டார பழக்க வழக்கங்களை குறைத்து கொள்வது நல்லது. ஆயுதம் நெருப்பு இவற்றை கையாளும் போது கொஞ்சம் நீங்கள் கவனத்தோடு செயல்பட வேண்டும். வாகனங்களில் செல்லும் போது கவனங்களானது தேவை. அதேபோல் அரசியல் துறையினருக்கு எந்த ஒரு காரியத்திலுமே அவசர முடிவுகள் எடுக்காமல் இருப்பதும் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் நல்லது. திட்டமிட்டபடி காரியங்களையும் செய்து முடிப்பீர்கள். பணவரவானது உங்களுக்கு தாமதப்பட்டாலுமே கையில் இருப்பானது இருக்கும். முக்கியமான பணிகள் உங்களுக்கு தாமதமாக நடக்குங்க. மாணவர்களுக்கு கல்விக்கான பணிகளில் தாமதங்களானது உண்டாகும். உழைப்புகளும் அதிகரிக்கும். அடுத்ததாக மிதுன ராசியில் உள்ள மிருகசீரிஷம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலையானது நிலவுங்க. அதேபோல் நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக நல்ல செய்திகள் உங்களை வந்தடையும் அப்படின்னு சொல்லலாம். பயணங்களால் பயன்களானது உங்களுக்கு கிடைக்கும். வங்கிகளில் சேமிப்புகளானது உங்களுக்கு உயரும். விலை உயர்ந்த ஆடைகள் ஆபரணங்களையும் நீங்கள் வாங்குவீர். அடுத்ததாக திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தெய்வ காரியங்களில் கவனத்தை செலுத்துவீர்கள். பெற்றோரினுடைய உடல்நிலையானது சீராக இருக்கும். உறவினர்களிடம் உங்களுடைய மதிப்பு மரியாதையும் உயருங்க. அதேபோல் நிலம் வீடு சம்பந்தமாக உள்ள முயற்சிகளானது கைகூடும். பெண்களால் அனுகூலங்களும் ஏற்படும். அடுத்ததாக புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு தங்களது திறமைகளை காட்ட வாய்ப்புகளானது வந்து சேரும். அரசியலில் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகளானது வந்து சேரும். மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி அடைவார்கள். தடைபட்டு பாதியில் நின்ற தொழில் கட்டுமானம் தற்போது முடிவடையும்.
இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.